அன்பும் கண்மணியும் ஒன்றா சேர்ந்து வந்து இந்த பழைய வண்டியை வந்து புது வண்டியாக மாற்றிடுறாங்க. அவ்வளோ சூப்பராக பெயிண்டிங் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து மாற்றிடுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. இந்த பழைய வண்டி இவ்வளோ அழகாக மாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொருளாக வந்து அதில் வாங்கி அவ்வளோ அழகாக வந்து வச்சு செமையாக வந்து க்ளீன் பண்ணி அவ்வளோ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. டெக்கரேஷன்லாம் பண்ணி வந்து கடையோட பேரும் வந்து ஜேபி வந்து உணவு கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரும் வச்சுட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து மேமறந்து போகிறாங்க எல்லாரும். சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து கூடுறாங்க சாப்பாட்டுக்கு. அப்போ வந்து கொஞ்சம் ஜனங்க வரவே வரல. கொஞ்சமாக 1, 2 பேர் தான் வராங்க. அதை பார்த்துட்டு இந்த கடையெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் என்னத்தை ஓட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதனால் வந்து கண்மணி அன்பு ஒருத்தர் பார்க்குறாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உடனே வந்து கண்மணி வந்து என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க, இங்கே பாரு கண்மணி, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நம்ம கண்டிப்பாக இதில் ஜெயிப்போம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, இதில் நம்ம தோத்துட்டா பெரிய பிரச்சனையாகிடும், தோற்றுருவோம் நீ நினைக்கிறியா அப்படின்னோடனே எனக்கு என்னமோ ஜெயிப்போன்னு தான் தோணுது, ஆனால் இருந்தாலும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இருந்தாலும்ன்ற ஒரு வார்த்தை தேவையே இல்லை, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதை பார்த்தா கண்மணி அப்படியே எக்ஸைட் ஆகிறாங்க. அன்பு எக்ஸைட் ஆகிறாரு. உடனே கண்மணிக்கிட்ட ஓடி வந்து பார்த்தல மறுபடியும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே பார்த்தேன் ஓகே தான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. 2 பேரும் நல்லபடி பேசிக்கிறத வந்து பார்த்துட்டு தேன்மொழி சந்தோஷப்படுறாங்க. நினச்சி கூட பார்க்கலையே, இவ்வளோ இவன் புருஷனும் பேசாமல் இருந்தாங்களே, இப்போ இந்த கடையால் பேசிக்கிறாங்க. பரவாயில்ல, இதுவும் நல்லது தான் நடந்திருக்கு. இந்த விஷயத்த முதல்ல போயிட்டு நம்ம கண்மணியோட அம்மா கிட்ட சொல்லிடணும், அப்போ தான் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க தேன்மொழி. இங்கே வந்து கூட்டிகிட்டு வராங்க அவங்க அம்மாவை. பார்த்தீங்களா எப்படி 2 பேரும் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே உடனே காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பார்த்தீங்களா மாப்பிள்ளையும் பொண்ணும் இப்படிலாம் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி அவங்க சித்தப்பா அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. என்ன 2 பேருமே தூரம் என்ன பார்த்துட்ருக்கீங்க எல்லாரும், கிட்ட வந்து எங்களை ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்மளே பார்த்துக்கலாம், அவங்களே நீ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அன்பு. இதில் என்ன கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. பரவாயில்ல நாங்களே பார்க்குறோம், ஒன்றும் இல்லை இதில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. ஜனங்க ஒவ்வொருத்தராக வந்து கொஞ்சமாக இந்த ஜனங்க வந்து நிறைய கூடிடுறாங்க. எல்லாருமே வந்து நிறைய நல்லா இருக்கே, கடையில் டிஃபன் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹோட்டலை ஏன் தான் வந்து மூடினாங்களோ தெரில, பார்த்தீங்கல்ல இந்த ஹோட்டலோட சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இதை போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இதை சும்மாவே விடக்கூடாது, இங்கே ஆளுங்கள்லாம் வருவாங்க, அவங்கக்கிட்ட இதை பற்றி சொல்லி நம்ம கண்டிப்பாக இந்த ஹோட்டலை திறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே ஜீவா வராரு. ஜீவா வந்து இவங்க எல்லாரும் இப்படி சொன்னோன்னே சந்தோஷம் தாக்க முடியல, உண்மையிலே பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் நிற்கிறாரு. கண்மணி அப்படின்ற ஜீவா வா ஜீவா அப்படின்னோடனே வாங்க ஜீவான்னு சொல்லிட்டு அன்பு வராரு. நீங்கள் 2 பேரும் இந்த வேலை பண்ணியிருக்கீங்க, சாரி ஜீவா, உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் பண்ணதால் தான் உனக்கு கோவம் வந்து இங்கே வந்திருக்கே அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. அன்பையும் கண்மணியும் உண்மையிலேயே எனக்கு இந்த கடை வச்சது கூட ஆச்சரியம் இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து புத்தமே வேலை செய்கிறீங்களே, இதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பார்க்குறாரு. அப்படியே அமைதியாக இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட் வேலை செஞ்சுருந்தா நம்ம ரெஸ்டாரண்ட் இழுத்து மூடியிருக்க வேண்டிய வேலையே கிடையாது அப்படின்னோடனே சாரி ஜீவா, சாரிங்க ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாரு. கண்மணியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரியே ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து நீங்கள் வேலை செஞ்சால் நல்லா இருந்திருக்கும்ல, அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னோடனே பரவாயில்ல ஜீவா, நீ சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. சரி என்ன சாப்பிட்ற ஜீவா அப்படின்னோடனே சரி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்க சாப்பாடு சாப்பிட்றாரு. எவ்வளோ சூப்பராக இருக்குது, என்ன மாதிரி 2 பேரும் சேர்ந்து சமைச்சிருக்கீங்க, உண்மையிலே சான்ஸே இல்லை இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம், இந்த மாதிரி ஃபுட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்லேயும் நீங்கள் சேர்ந்து பண்ணியிருந்தார் சூப்பராக இருந்திருக்கும், நீங்கள் தனித்தனியாக பண்ணதோட இந்த மாதிரி சேர்ந்து பண்ண சாப்பாடு தான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பாக இங்கே இருக்க ஃபுட் இன்ஸ்பெக்டர் இங்கே எங்கன்னு வருவாங்க, அவங்கெல்லாம் இங்கெல்லாம் வந்தாங்கன்னா நாங்களே வந்து உங்களை பற்றி நிறைய பெருமையாக நாங்கள் சொல்லுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர்னா வந்து அந்த வீடியோவை ஷூட் பண்ணுறாங்க, அதை வந்து டெலிகாஸ்ட்டும் பண்ணுறாங்க. இங்கே இதெல்லாம் பார்த்து வந்து கண்டிப்பாக நம்ம ரெஸ்டாரண்ட் நம்ம கைக்கு கிடச்சிடணுன்ற எனக்கு நம்பிக்கை எனக்கு இப்போ வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாரு. உடனே சந்தோஷப்படுறாங்க அன்பும் கண்மணியும்.